யூடியூப்ல வந்திருக்கிற 5 அப்டேட்டை பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். முதல் அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ப்ரொஃபனிட்டி இன் வீடியோன்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ப்ரொஃபனிட்டி இன் வீடியோன்றது வந்து பார்த்தீங்கன்னா, புது அப்டேட் இல்ல. ஒரு பழைய அப்டேட் தான். அதாவது உதாரணமா உங்களுக்கு சொல்லணும்னா, 7 செகண்டுக்குள்ள வந்து நீங்க கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. அது 7 செகண்டுக்கு மேல வந்து நீங்க எவ்வளவு கெட்ட வார்த்தைனா பேசிக்கலாம். அது மாதிரி ஒரு அப்டேட் வந்து இருந்துச்சு. இப்ப அந்த 7 செகண்டே வந்து எடுத்துட்டாங்க. இப்ப நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து கெட்ட வார்த்தை பேசிக்கலாம். உதாரணமா உங்களுக்கு சொல்லணும்னா, இதுல வந்து மைல்டு கெட்ட வார்த்தைன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் கெட்ட வார்த்தைன்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் வந்து முழுசாக வந்து செக் பண்ணி பாருங்கள். வீடியோ வேணால் கூட பார்த்துக்கலாம். அதாவது உதாரணமாக சொல்லணும், இந்த இடத்துல ஒரு வீடியோ கொடுத்துறாரு. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லிக்கிறாரு. நீங்கள் வந்து இனிமேல் ஏதாவது ஒரு கமெண்ட்ரி பண்ணுறீங்க, இல்லாட்டா வந்து காமெடி பண்ணுறீங்க, ஃபன் வீடியோ கிரியேட் பண்ணுறீங்க, அதில் கெட்ட வார்த்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக யூடியூப் வந்து உங்களுக்கு மானிட்டேஷனை வந்து டிசேபிள் பண்ணாது. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 7 செகண்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா எல்லோ கலரில் வந்து வந்துடும் உங்களுக்கு மானிட்டேஷன் சிம்பிள். இனிமேல் அப்படிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் கெட்ட வார்த்தை பேசிக்கலாம். இந்த அப்டேட் எப்படி இருந்துச்சு என்பதை பற்றி எனக்கு கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா என்பதையும் எனக்கு தெரிவிக்கலாம், எஸ் இல்லாட்டா நோன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி இன்னும் 4 இருக்குது, ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் என்னென்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு, லைக் பண்ணிங்கன்னு, கமெண்டில் வந்து அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க, யூடியூப் அப்டேட்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இப்போ 2வது அப்டேட் வந்து பார்த்துடலாம். 2வது அப்டேட்டுக்கு என்ன பண்ணுறோம்னா, டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு கொடுத்துக்கிறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். 2வது அப்டேட் வந்து சூப்பரான அப்டேட். அதாவது யார் யார் வந்து ஷார்ட்ஸ் நிறையா வீடியோ போடுறீங்களோ அவங்களுக்கான ஒரு அற்புதமான அப்டேட். அதாவது இங்கே பாருங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு சைடில் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு சைடில் போடுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுடைய யூடியூப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு, அதாவது உங்களுடைய யூடியூப் ஷார்ட்ஸை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு, அதில் போய்ட்டு உங்களுடைய இமேஜ் மேலே கிரியேட் பண்ணிவிட்டு, அதாவது உங்கள் கேலரிக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்களா இமேஜ், அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு, இப்போ அந்த இமேஜை வந்து நீங்கள் ஏதாவது டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை வீடியோவை மாற்றிக்க முடியும். இதுக்கு வந்து ஒரு தீம் இருக்கணும். ஏதாவது ஒரு தீம் வச்சுக்கோங்க சேனலுக்கு. இப்போ அதை நீங்கள் காமெடி பண்ண போகிறீங்களோ, இல்லாட்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்களோ, ஏதோ ஒரு விஷயம் அதுமாதிரி தீம் வச்சுக்கின்னு நீங்கள் வந்து இது மாதிரி கிரியேட் பண்ணி நீங்கள் வீடியோ போடும்போது ஏஐ மூலமாக கிரியேட் ஆகும். ஒரு இமேஜை வந்து நீங்கள் வீடியோவை மாற்றி அதை வந்து நீங்கள் ஷார்ட்ஸில் போட்டுக்கலாம். இது மாதிரி போடுறதால உங்களுக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆகும். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த வீடியோ வந்து நீங்கள் ஒரு முறை நல்லதுக்கு தெளிவாக பார்த்தீங்கன்னா, ஒன்லி 39 செகண்ட் வீடியோ தான் இது. நீங்கள் ஒரு முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். சிம்பிள் மேட்டர் என்னன்னா, இமேஜை வந்து நீங்கள் வீடியோ கன்வெர்ட் பண்ணி மானிட்டேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். இது 2வது அப்டேட். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிங்க. பண்ணாமல் இருந்தீங்கன்னா 3வது இன்னொரு அப்டேட்டுக்கு போய்க்கலாம். 3வது அப்டேட்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் யூடியூப்பில் இல்லாட்டா வந்து சின்ன வீடியோ ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலியேட்டை வந்து ஆட் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. அதுக்கான கிரைட்டீரியாஸ் எல்லாம் இங்கே கொடுத்துக்கிறாங்க. அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 3வது இது. இப்போ இதில் வந்து ஒரு புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. அதாவது இப்போ நீங்கள் ஷார்ட்ஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கலாம், அதில் ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று வரும். அந்த ஸ்டிக்கரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை காமிக்கிறீங்களோ அந்த ப்ராடக்ட்டுக்கான ஸ்டிக்கரை வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். நீங்கள் 4-5 போட்டாலும் ஒரு ஸ்டிக்கர் மட்டும் தான் காமிக்கும். அந்த ஸ்டிக்கர் மேலே யாராவது கிளிக் பண்ணாங்கன்னா உங்களுடைய எல்லா ப்ராடக்ட்டை வந்து காமிக்க ஆரம்பிக்கும். அதுலேருந்து ஜனங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இது மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஆப்ஷன் வந்து கொடுத்துறாங்க. மறக்காமல் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆயிருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து எக்ஸ்ட்ரா இன்கம்க்கு இந்த அஃபிலியேட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் புது கிரியேட்டராக இருந்தாலும் இல்லாட்டா வந்து ஆல்ரெடி உங்களுக்கு மானிட்டேஷன் எனேபிள் பண்ணியிருந்தாலும் இது மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. மானிட்டேஷன் எனேபிள் ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிகமாக காசு வரதுக்கு சான்ஸ் இருக்கிறது. இப்போ 4வது அப்டேட் ஒன்று இருக்குது. 4வது அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ ஜிமெயில் அக்கௌண்ட் நம்ம பொதுவாக கிரியேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டேட்டு, ஏதாவது ஒரு மந்த், இயரை வந்து கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். இனிமேல் வந்து யூடியூப் வந்து கொஞ்சம் ரூல்ஸை வந்து ஆட் பண்ணுது. என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு இல்லாட்டா வந்து ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்களால் வந்து ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியும். அதுமாதிரி ஒரு அப்டேட் வந்துன்னு இருக்குது. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் ஒரு அப்டேட் இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஜாயின் பட்டன். அதாவது நம்ம சேனலுக்கு கீழே, பெரிய பெரிய சேனலுக்கு கீழே, நிறையா யூடியூப் வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா மெம்பராக வந்து ஆட் ஆகிடுவீங்க. இதுமாரி ஒரு ஆப்ஷன் வந்து யூடியூப்பில் வந்து கொடுத்து வச்சுருந்தாங்க. இனிமேல் வந்து அந்த ஜாயின் பட்டனுக்கு பேரை வந்து மாற்றுறாங்க. என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சப்ஸ்கிரைப் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த சப்ஸ்கிரைப் ப்ளஸ் மேலே யாருன்னா கிளிக் பண்ணாங்கன்னா அவங்க வந்து மெம்பர்ஸில் வந்து ஆட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சேனல் ஓனர் அவங்க மெம்பர்ஸுக்கோசரம் ஏதாவது ஸ்பெஷலாக கொடுப்பார் பார்த்தீங்களா, அதை வந்து அவங்க பார்த்துக்க முடியும். இந்த ஜாயின் பட்டன் வந்து சப்ஸ்கிரைப் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு மாறப்போகுது. இந்த 5 அப்டேட்டில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு என்பதை வந்து எனக்கு கீழே கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். இதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூடியூப்பில் வியூஸ் நிறையா வரணும்னா தம்ப்ளைன் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் கற்றுக்கணும். முதல்ல சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்ளைன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அது மாதிரி கிளிக் பண்ணி வீடியோ வந்து முழுசாக பார்த்துக்குங்க. அந்த தம்ப்ளைன் வீடியோவில் வந்து கடைசியில் ஏஐ வச்சு நீங்கள் 2 செகண்டில் ஈஸியாக வந்து தம்ப்ளைன் கிரியேட் பண்ண முடியும். அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏஐ பற்றி சொல்லியிருக்கிற அதில் சூப்பராக இருக்குது. மீண்டும் அந்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.